குட் ஈவினிங். என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். இது என்னோடய தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் டூ ப்ரிலிம்ஸில் என்னால் பாஸ் பண்ண முடியல. இந்த ப்ரிலிம்ஸில் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன்னா, ஃபோக்கஸிங் மோர் ஆன் த பிஒய்க்யூஸை ஃபஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ஸில் சும்மா பார்த்து அதோட ஆன்சர்ஸ் என்னங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இந்த அட்டெம்ப்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன்னா, ஈச் கொஸ்டினை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணேன். அதாவது அந்த கொஸ்டின் ஏன் வந்திருக்கு, அதோட ஈச் ஆப்ஷன் என்ன சொல்ல வருது, அந்த ஈச் ஆப்ஷனோட ஸ்டாட்டிக் பார்ட் என்ன, இந்த வருஷம் டைனமிக் பார்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், கொஸ்டினில் G20ங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா G20 ஏன் இருக்குது, என்ன இருக்குங்கிற மொத்த பேசிக்ஸ். அப்புறம் இந்த வருஷம் G20யில் என்ன இருக்குது, இந்த வருஷம் G20யில் ஒரு கொஸ்டின் வரலாம். இட் மைட் லுக் கரண்ட் அஃபேர்ஸ், பட் அது பின்னாடி இருக்க ஸ்டாட்டிக் பார்ட்டை நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தால் இந்த வருஷம் அந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டினை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். சிசாட்டுக்கு ஐ ஃபோக்கஸ்ட் அகெயின் ஆன் பிஒய்க்யூஸில் யூல் ஹேவ் பேட்டர்ன். ஃபார் ஈச் கொஸ்டின் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் இயர் ஈவன் இஃப் த கொஸ்டின் சேஞ்சஸ் சேம் பேட்டர்னில் வரும்போது உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி சிசாட்டில் யூ ஷுடன்ட் ரிலை ஆன் ஒன் டாபிக். இல்லை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆப்டிடியூட் அந்த மாதிரி ஒன்று ரிலை பண்ணி போனால் ஈச் இயர் பேட்டர்ன் சேஞ்சஸ். ஏதோ ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை ரிலே பண்ணி போகும்போது நமக்கு அது வந்து டேஞ்சராக முடியும். ஸோ காம்ப்ரிஹென்சிவாக சிசாட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணால் சிசாட்டையும் ஹேண்டில் பண்ணிடலாம். கம்மிங் டு த மெயின்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ஸே வந்து எல்லாம் ஆப்ஷனல் பேப்பரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் பேப்பர் 1 பேப்பர் 2 அதாவது ஒரு டைம் கோ த்ரூ பண்ணியிருந்தேன். ஜிஎஸ்ல 4 ஜிஎஸ்லேயுமே வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஓரளவுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இன் பிட்வீன் இந்த 75 டேஸில் ஐ டிட் நாட் ஹவ் மச் டைம் டு ரைட் ஆன்சர்ஸ். பட் எவ்வளோ ஆன்சர்ஸ் ரைட்டிங் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணேன். இப்போது சோஷியாலஜி எடுத்துக்கிட்டால் ரஜிதா மேமோட ரோல் வந்து இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் வந்து கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஈச் காப்பியை வந்து மேம் வந்து பார்த்து இவால்வேட் பண்ணி கொடுத்தாங்க. இன்கேஸ் டவுட் மாதிரி இருந்துச்சுன்னா மேமுக்கு வந்து நான் பர்சனலாக கேட்டு என்னோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டேன். அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மிச்ச ஜிஎஸ் எல்லாமே ஐ ஹேட் ஷார்ட் நோட்ஸ். ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ஐ ஹேட் மை ஷார்ட் நோட்ஸ். அதை வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக படித்தேன். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ புக் நான் ஷார்ட் நோட்ஸ் வச்சு அந்த ஷார்ட் நோட்ஸை வந்து யூஸ் பண்ணி படித்தேன். மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபார் த இன்டர்வியூ அகெயின் வந்து ஸ்டிக் டு த பேசிக்ஸ். டேஃப் என்ன இருக்கோ டேஃபை மட்டும் நல்லா 1க்கு 2 தாட்டி யோசிச்சு டேஃப் கொடுத்துட்டு அந்த டேஃபை டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணால் அதுவே வந்து போதும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் டேஃப்லேருந்து கேட்பாங்க. கரண்ட் கொஸ்டின்ஸ் ஈவன் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலனாலும் தே டோன்ட் ஃபோக்கஸ். டேஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அடுத்து வர ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பி ஃபோக்கஸ்ட். உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, கண்டிப்பாக அது பே ஆஃப் ஆகும். இது ஒரு லாங் ப்ராசஸ், ஜேர்னி ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அதனால கீப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.